பிவி அறுசுவை குக்கிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சு அழுத்திட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுமொறுப்பான கேரட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட்டை நல்லா கழுவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சோள மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட் அடுப்பில் வச்சு 5 நிமிஷம் ஆகுது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். வேக வச்ச கேரட்டை தண்ணியை வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துருங்க. இப்போ வேக வச்ச கேரட்டு சூடு ஆறிடுச்சு. இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். சோள மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி இலையையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கேரட்டில் மசாலா நல்லா ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா கேரட்டில் ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நாம் எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடேறட்டும். பாத்திரம் சூடேறிடுச்சு. இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நாம் எடுத்து வச்சிருக்க கேரட்டை இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கேரட் சில்லி மொறுமொறுன்னு வெந்துருச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கேரட்டையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ மொறுமொறுன்னு கலர்ஃபுல்லான கேரட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. கேரட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.